ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 29வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பர்லாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எலஃபண்ட் மேலே அம்பர்லாஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த அம்பர்லாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்ம 3 டைப் ஆஃப் அம்பர்லாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்புக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் லைன் போட்டுப்போம், ஓகேவா? இது வந்து அடியில் ஒரு லைன் வரும்ல, ஹம்ஸ்லாம் போட்டு லைன் போடுவோம்ல, அந்த லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லைன் நம்ம எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் அம்பர்லாவோட பேஸே ரெடி பண்ணணும், ஓகேவா? நீங்கள் பேஸ் ரெடி பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் லைன் ட்ரா பண்ணுறீங்க, அதாவது அம்பர்லாவுக்கு கீழே 2 அந்த குச்சி இருக்குல்ல, அம்பர்லாவுக்கு புடின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அம்பர்லாவை க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடியே அந்த குச்சி வரைஞ்சிடணும். பிகாஸ் நம்மளுக்கு சென்ட்ரு மார்க்கும் கிடைக்கும், அழகாகவும் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு டபுள் லைன்ஸ் நடுவில் கொடுத்துட்டு மற்றதுக்கு எல்லாமே ஷேடு கொடுத்துட்டோன்னா, ஷேடு இல்லை ஃபில்லப்ஸ் கொடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. காஞ்சக்கப்புறம் பார்க்கும்போது அந்த நடுவில் இருக்க லைன் மட்டும் நல்லா சூப்பராக தெரியும். ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டாட்ஸ் கொடுத்து இந்த கொடையை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். டாட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடை வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி லைன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, புரியுது உங்களுக்கு? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, உங்களுக்கு எல்லாமே புரியுது. இப்போ நல்லாவே போடுறீங்க வர வர, ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே புரியுது. இந்த மாதிரி கொடுத்துட்டு லைன்ஸ், சும்மா லைன்ஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, லைன்ஸ் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நான் எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. மற்றபடி எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரவுண்டு ஸ்பைரல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எது வேணால் டிசைன் கொடுத்துக்கோங்க, நான் சும்மா லைட்டாக காட்டுறேன். நான் இது வந்து ஒரு ஜிமிக்கி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு அம்பர்லா பார்க்க போகிறோம். இந்த 3 அம்பர்லாவுமே 3 டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? நம்ம வந்து ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பில் பார்த்தோம். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நம்ம முதல்ல வந்து போட்டது வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி அந்த ஆர்வம் வர மாதிரி, மேல் நோக்கி போகிற மாதிரி இந்த 3வது நம்ம பார்த்துக்குறோம், ஓகேவா? இதில் வந்து லைட்டாக நெகட்டிவ் ஃபில் பண்ணாமல் சும்மா ஷேடு மாதிரி கொடுத்துக்கணும். ஷேடு மாதிரி கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைன்ஸாக கொடுத்துக்குப்போம். இந்த ஸ்ட்ரைட் லைன் அதில் வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக கொடுத்தோம், இதில் ஸ்ட்ரைட்டாக கொடுப்போம். அவ்வளோதான். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? 29th டே ஆஃப் கிளாஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிளாஸோட கடைசி வந்துட்டோம். இது எவ்வளோ ஃப்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா? நான் தயாரித்து ப்ராக்டிஸ்